காம்போ மெய்யழகன் மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. உள்ள இருக்கேன் நான் வந்து இந்த பிரச்சனையை பத்தி ரொம்ப பேசக்கூடாதுன்றதுக்காக சொல்லல. ஆதிரை போய் இதை பிளாஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆதிரை போனதுக்காக இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்க, மெய்யழகன் காம்போலாம் கிடையவே கிடையாது. எனக்கும் கானா வினோத் வந்து 100% என் மேல பகையா தான் இருந்தா. அப்படி நாமினேஷன் பண்றத நம்ம தான். அவர் வந்து அதெல்லாம் நடிப்பு இல்லம்மா, நடிப்புமா. அது ஆக்சுவலா எதுக்கு எடுத்தாலுமே அழுகிற மாதிரி தான் பண்ணுவோம். அப்படி நான் வழியில போறப்ப அழுதுன்னு சொல்றதெல்லாம் உலகம் முழுக்க வந்து அதெல்லாம் நடிப்பு, பொய். அதெல்லாம் ஆதரவாளர்கள் ஃபேன்ஸ் நம்மளுக்கு தாம்மா ஜாஸ்தி. காணவனுக்கு அவ்வளவு முகம் தெரியாதுமா, உங்களுக்கு தெரியாதது கிடையாது. ஓகேங்களா? உலகம் முழுக்க வந்து யார் புகழ்பட்டு நீங்க வந்து எவ்வளவு பார்த்து யார் யங்ஸ்டர்ஸ் உயிரை விடுறாங்க. ஓகேங்களா? பிக் பாஸ்ல அதிகமா யாரு எனக்குன்னு தனிப்பட்ட முறையில திறமை இருக்கு சொல்லலாம். நான் வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க, என்னோட வீடியோவை. நம்ம தனிப்பட்ட முறையில டான்ஸ் ஆடினது எல்லாம் வைரல் ஆயிருக்கு. அவரு நம்ம பின்னாடி நின்று நம்ம பண்ண திறமையை கிண்டல் பண்ணி தான் அவர் வெளியில தெரிய ஆரம்பிச்சாரு. தவிர அவருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில என்ன இருக்கு அதை யோசிச்சு பாரு. கரெக்ட் இல்ல. உள்ளேயே பிக் பாஸ் ஹவுஸ்லயே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்லயே எல்லாரும் சொன்ன விஷயம் கேட்டாங்க, யாரோட நிலா யார் இருக்கான்னு கேட்டப்ப அதுல வர்ற விக்கல் சுக்கிரமே என்ன சொன்னார்னா, திவாகரோட நிழல் அவரு துரத்தி போய் அவரை வச்சு ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. உள்ள இதே பிக் பாஸ் ஹவுஸ்ல ஜெயிக்க போற குதிரை மேல ஏறி யார் சவாரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, யார் அந்த ஜெயிக்கிற குதிரைன்னு பிக் பாஸ் கேட்டதுக்கு வியானா சொன்னதுக்கு பிக் பாஸே அப்ரிசியேட் பண்ணாரு. ஜெயிக்கிற குதிரை வந்து திவாகரன்னா, அது மேல ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறது கானா வினோத்னு நல்ல நச்சுன்னு மாதிரி சொன்னாங்க. கானா வினோத்ல என்ன அவர் திறமையால பாடி வெளியில அட்ராக்ட் பண்ணாரா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். கிடையாது. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நடிப்பால கவர் பண்ணோம். குழந்தைங்க முதற்கொண்டு நீங்க பெரியவங்க முதற்கொண்டு நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத்ல எந்த திறமையை நீங்க பாத்தீங்க? என்ன திறமையை பாத்தீங்க? என்ன பண்ணீங்க? இல்ல ஒரு உண்மையை சொல்லவா அப்படி அவர் பாட்டு பாடி அதுல தனியா அவர் வந்திருந்தாருன்னா அதை சொல்லலாம். அவர் பாட்டு அந்த இடத்துல ஜெயிக்கலாமா? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பின்னாடி நின்று கிண்டல் பண்ணதானே வந்திருக்கு உனக்கு. இப்ப நான் வந்து அப்படி இல்ல பாரு, நான் ஒரு ரொமான்டிக் ரீல்ஸ் பண்ணேன்னா அதுவும் மில்லியன் வியூஸ், ஏகப்பட்ட வைரல். நான் ஒரு இதெல்லாம் உண்மையா மக்களே நீங்களே கண்டுபிடிங்க. இல்ல நான் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நின்னு தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு. இல்ல சொல்லும், நான் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நின்று டான்ஸ் ஆடினா கூட அது அதிக மக்களால் ரசிக்கப்பட்டது. அவர் காணா வந்து தனிப்பட்ட முறையில பண்ணி என்ன உங்களுக்கு ரொம்ப வைரல் ஆச்சு, என்ன போச்சு? அப்புறம் ஏன் திவாகர் வெளியில வந்தது கண்டென்ட் இல்ல, சோ நல்லா இல்ல, விறுவிறுப்பு இல்ல, லைவ் போகலன்னு ஏன் மக்கள் சொல்லணும்? அடுத்து பிக் பாஸுக்கு திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு.